அதன் பின்னர் நான் சென்னை திரும்புகிறேன். 18-19 இடைவெளி வேறு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் உள்ளன. கடைசியாக நிறைவாக 20ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கான மண்டல செயற்குழு கூட்டம் திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, நீலமலை, பொள்ளாச்சி ஆகிய 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்கள் பங்கேற்க வேண்டும். இது மண்டல செயற்குழு கூட்டம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான செயற்குழு கூட்டம். அதன் பிறகு நமக்கு இருப்பது வெறும் 20-25 நாட்கள் தான், 3 வாரம் தான் இடைவெளி. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும். இப்போதே சுவர் விளம்பரங்களுக்கு தோழர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதேபோல துண்டறிக்கைகள் மாநாட்டை ஒட்டி ஆங்காங்கே அச்சிட்டு வழங்கப்பட வேண்டும். வண்டி வாகனங்களை பதிவு செய்வது, முன்பதிவு செய்வது இப்போதே தொடங்க வேண்டும். இதற்கு தனியே மேலிட பொறுப்பாளர்கள் என்று யாரையும் நாம் நியமிக்கவில்லை. மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் இணைந்து செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் மாநாட்டுக்கென 5 குழுக்களை தற்போது அறிவிக்க இருக்கிறோம். இதில் சில உறுப்பினர்களை நாம் அறிவிக்க உள்ளோம். அதன் அடிப்படையில் இவர்கள் வழக்கம் போல மாநாட்டு வெற்றிக்காக பாடுபட வேண்டும். மாநாட்டை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை ஒருங்கிணைப்பு குழு, சென்ட்ரலைஸ்டு கோஆர்டினேஷன் கமிட்டி, கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் சிந்தனை செல்வன், இளஞ்சேகுவாரா, மோ எல்லாளன், மு கலைவேந்தன், அதிமா தமிழன் புதுச்சேரி, விபி இன்குலாப், தி சா திருமார்பன், சஜன்பராஜ், இரா ஆதிமொழி ஆகியோர் தலைமை ஒருங்கிணைப்பு குழுவாக இருந்து பணியாற்றுவார்கள். எல்லா மாநாட்டு பணிகளையும் இவர்கள் ஒருங்கிணைக்கிற, கண்காணிக்கிற, வழிநடத்துகிற பணிகளை மேற்கொள்வார்கள். மாநாட்டு செலவை எதிர்கொள்வதற்கு வழக்கம் போல நிதி திரட்டி ஆக வேண்டும். இந்த நிதியை திரட்டுவதற்குரிய பணிகளை மேற்கொள்ள நிதிக்குழு வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களின் தலைமையில் SS பாலாஜி, பே ஆக்கலரசு, கி கோவேந்தன், புதுவை பாவாணன், வழக்குரைஞர் எழில் கரோலின், வழக்குரைஞர் வில்லவன் கோதை, வழக்குரைஞர் சா ரஜினிகாந்த், ஆரா அப்துல் ரஹ்மான், நா செல்லதுரை ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநாட்டு மலர்குழு, இந்த மாநாட்டுக்கென ஒரு சிறப்பு கருத்தியல் மலரை நாம் கொண்டு வர இருக்கிறோம். நம்முடைய கருத்தியல், தமிழ் தேசியம் தொடர்பான கருத்தியல் எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக செழுமைப்படுத்த முடியுமோ, எது தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் எவ்வாறு வென்றெடுக்கப்பட வேண்டும், தமிழ் தேசியத்தின் பகை சக்திகள் யார், பிற தேசிய இனங்களோடு தமிழ் தேசிய இனம் எவ்வாறு நல்லுறவை பேணி பாதுகாக்க வேண்டும், தேசிய அளவில் தேசிய இனங்களுக்கான ஒரு ஐக்கியத்தை எவ்வாறு கட்டமைக்க முடியும், மதவழி தேசியவாதத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன வேறுபாடு போன்றவற்றை எல்லாம் விரிவாக விவாதிக்கிற கட்டுரைகள் அடங்கிய, கவிதைகள் அடங்கிய ஒரு கருத்தியல் மலர்குழுவை நாம் உருவாக்கி இருக்கிறோம். தோழர் ரவிக்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் ரவிக்குமார், தம்பி வன்னியரசு, கௌதம் சன்னா, வே கனியமுதன், கி இளமாறன், வழக்குரைஞர் பே தமிழியன், பூவிழியன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுகிறார்கள். இன்றே அவர்கள் இதற்கான பணிகளை தொடங்குவார்கள். மிக அருமையான ஒரு கருத்தியல் பெட்டகமாக இந்த மலர் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து ஊடக ஒருங்கிணைப்பு குழு. ஊடகப் பணிகள் அனைத்து வகை
வகையான ஊடகங்களிலும் பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா மற்றும் டிஜிட்டல் மீடியா ஆகிய அந்த களங்களில் இந்த மாநாடு குறித்த விளம்பரங்களை கொண்டு போய் சேர்ப்பது, இது தொடர்பான விவாதங்களை யூடியூப் சேனல்களில் முன்னெடுப்பது, மாநாட்டின் போது மாநாட்டுக்கு பிறகும் இவற்றையெல்லாம் தேசிய அளவிலான ஊடகங்களிலும் செய்திகளாக இடம்பெறச் செய்வது போன்ற அரும் பணிகளை மேற்கொள்ள மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஆலூர் ஷானவாஸ் தலைமையில் இந்த குழு அமைக்கப்படுகிறது. ஆலூர் ஷானவாஸ், பூகா பாவலன், பன்னீர்தாஸ், சிபிக் சந்தர், நீல சந்திரகுமார் ஆகியோர் இந்த ஊடக ஒருங்கிணைப்பு குழுவிலே இடம்பெறுகிறார்கள். இவையின்றி வரவேற்பு குழு நம்முடைய மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பதா இல்லையா, அப்படி பங்கேற்பதாக இருந்தால் தலைமை ஒருங்கிணைப்பு குழு காட்டுகிற நெறிமுறைப்படி இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிற பணி, அவர்களை வரவேற்கிற பணி, அவர்களை தங்க வைப்பது, அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அவர்களை மாநாட்டுக்கு அழைத்திருந்து அவர்களை பாதுகாப்பாக திரும்ப அனுப்பி வைப்பது போன்ற பணிகளோடு வேறு சில பணிகளையும் இவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தகடூர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் இந்த வரவேற்பு குழு அமைக்கப்படுகிறது. தகடூர் தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் எல்இபி ஜோதிமணி, இரா நச்சோனை, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர், வடக்குறைஞர் பார்வேந்தன், ஜே குணவடகன், செங்கை தமிழரசன், குடந்தை தமிழனி ஆகியோர் இந்த வரவேற்பு குழுவில் இடம்பெறுகிறார்கள். இந்த குழுக்கள் மாநாட்டு பணிகளை ஒட்டுமொத்தமாக இந்தந்த களங்களில் இருந்து ஒருங்கிணைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு நம்முடைய அரசியல் பயணத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். அதற்கு ஏற்ப இந்த குழுக்களில் இடம்பெற்றுள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் தீவிரமாக தங்களது களப்பணிகளை ஆற்ற வேண்டும், இப்போதே அதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்னும் பேச நிறைய இருக்கிறது. இந்த மறுசீரமைப்பு பணிகள் குறித்து, புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து உங்களுடைய அடுத்த நேரலையில் பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.